அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு கேட்குறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முத்தான 3 திக்ருகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 திக்ருகளுமே அல்லாஹ்விடத்தில் நம்மளை நெருங்க வச்சு, நம்ம பண்ண பாவம் எல்லாத்தையுமே மறைக்க வச்சு, நம்ம என்ன கேட்குறோமோ அதை அல்லாஹ்கிட்ட நம்மளுக்கு பெற்று தந்துடும். இது 200% கன்ஃபார்ம். நம்ம இந்த திக்ருகளை ஆரம்பிச்சுட்டாவே போதும், நம்மளுக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட 3 திக்ருகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நபி யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன மீன் வயிற்றிலேருந்து ஓதுன ஒரு திக்ர். அதாவது மீன் வயிற்றில் அவங்க ஏற்கனவே கடல், அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பாங்க குர்ஆனில், கடல் ஒரு ரொம்ப ஆறிருளாக இருக்கும் அப்படின்னு. அப்போது அந்த ஆறிருள் கடலுக்குள்ளே ஒரு மீன், அந்த மீனோட வயிறு எவ்வளோ இருட்டாக இருக்கும். அப்போது இந்த வயிற்றுக்குள்ளே அவங்க இருக்கும்போது அவங்களோட மனநிலை என்னவா மட்டும்தான் இருந்துச்சு, இந்த காரிருளில் நம்மளை காப்பாற்றுறது அல்லாஹ் மட்டும்தான், வேறு யாராலுமே நம்மளை இப்போ காப்பாற்றவே முடியாது, அவனை மட்டும்தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை மட்டுமே முழுமையாக நம்பி அழைச்சாங்க. அல்லாஹு தாலா 40 நாள்லே அவங்களுக்கு மீன் வயிற்றிலேருந்து அவங்கள வெளியேற்றிட்டான். மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டோம், இனி அவ்வளோதான், நம்மளோட கதை முடிஞ்சிச்சு அப்படி நினச்சிருந்தா இதாக இருக்கும். ஆனால் அவங்க எப்படி நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், ரப்பு நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்ட்டு அவ்வளோ நம்பிக்கையாக ஈமானோடு இருந்து இந்த திக்ரை ஓதுனாங்க. இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹு தாலா அவங்கள 40 நாள்லே வெளியாக்கிட்டான். அது என்ன திக்ர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரோட அர்த்தம் என்ன? உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை ஒரு முஸ்லீம் சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதே கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு வார்த்தை. நம்ம ரீசன்ட் டைமில் பார்த்துட்ருக்கோம் இஸ்திஃபாரை பற்றி. அப்போது இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட என்ன தான் கேட்குறோம், நீ தூய்மையானவன், வணக்கத்திற்கு தகுதியானவன், உன்னை தவிர யாருமே கிடையாது, நான் பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறோம். அப்போ இந்த முறையில் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கும், அவனே நம்ம தூய்மைப்படுத்துகிறோம், நீ தான் தூயவன் அப்படின்னு அல்லாஹ்வே நம்ம பெருமைப்படுத்தி புகழ்கிறோம். நம்மளும் நான் பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறோம். அப்போ இந்த மாதிரி கேட்கும்போது அல்லாஹு தாலா நம்மளுடைய நாட்டங்களை, நம்மளோட தேவைகளை உடனே கபூல் செய்கிறான். இது ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை. இது சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு மட்டும் ஓதிட வேணாம். இதை தெளிவாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு அதோட அர்த்தத்தை உணர்ந்து நம்ம ஓதுனோம் அப்படின்னா இதோட பலனை நம்ம பார்க்கும்போது அது அந்தளவுக்கு நம்மளுக்கு இதோட பலன் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இதோட மாஷா அல்லாஹ் இந்த திக்ரோட அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இந்த ஒரு திக்ர் அவ்வளோ சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு மாஷா அல்லாஹ். கண்டிப்பாக நீங்களும் ஓதுங்க. இந்த திக்ர் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த திக்ர். என்ன காரணம் எடுத்து நம்ம ஓதுனாலுமே அதுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திக்ர். கண்டிப்பாக இந்த திக்ரை ஒரு நாள் கூட ஓதாமல் உங்களோட வாழ்க்கையில் கழிச்சிடாதீங்க இன்ஷா அல்லாஹ். செகண்ட் ஒன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ர் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன ஒரு திக்ர். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, வேறொரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு யாருமே தெரியாது. ஒருத்தவங்க கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய மகள்களுக்கு தண்ணீருக்கு
தண்ணீர் இது பண்ணுவோம்ல, அள்ளுவோம்ல, அதில் வந்து உதவி செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தெரியாத ஊராயிடுச்சே அப்படின்னு தெரியாத மக்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் அவங்க வந்து உதவி கேட்கல. அல்லாஹ் வளைச்சாங்க. ஏன்னா நபிமார்களுடைய பழக்கமே என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க எதுக்கு எடுத்தாலுமே அல்லாஹ்வை தான் அழைப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் அல்லாஹ்வை அழைப்பாங்க. முதல்ல அழைக்கக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ்வை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஈமான் அந்த அளவுக்கு இருந்தது. அதுவும் ரப்பி அப்படின்னு தான் அழைப்பாங்க. அதாவது என்னுடைய ரப்பே. எல்லா விஷயத்துலையுமே அழைக்கக்கூடிய முதல்ல அவங்க அழைக்கிறது அல்லாஹ். அவங்களுடைய வார்த்தைகளில் வர்றது அல்லாஹ்வா மட்டும்தான் இருப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் இந்த ஒரு பழக்கம் நம்மளுக்கு வரணும். ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளும் முதல்ல அழைக்கக்கூடிய ஒரு ஆள் அல்லாஹ்வா மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் அல்லாஹு தாலா நம்மளுக்கு உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்குமே நம்ம அல்லாஹை மட்டும் அழைப்போம். ஏன்னா ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க, செருப்பு இருந்தால் கூட அல்லாஹ்வை அழையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கான். இந்த மாதிரி மூசா நபி வந்துட்டு அவங்கக்கிட்ட வேலை பார்க்க அந்த இதாக இருக்காங்க. அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்கல அவங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, மூசா நபி வந்து இந்த ஒரு துவா வந்து ஓதுறாங்க. அதாவது ரொப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரொப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரொப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். இப்படிங்கிற துவாவை வந்து கேட்டாங்க. உடனே அவங்களுடைய சம்பளத்தை வந்து அவங்க கூப்பிட்டே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்குள்ள சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய மகள்களில் ஒருவரையும் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்போது இந்த துவாவிற்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? நிச்சயமாக அல்லாஹ் உன்கிட்ட தான் நீ எனக்கு இறக்கியருள்ள நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹு தாலா உடனே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிறப்புகளை வந்து கொடுத்துருக்கான். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த ஒரு திக்ரை அதிகமாக ஓதணும் அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோமோ, அதாவது நம்மளுக்கு எதுலெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் இறைவன் நம்மளுக்கு நிறைவேற்றி வைப்பான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரையும் அதிகமாக ஓதுங்க. மூணாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை, அதுதான் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. இது எவ்வளோ பெரிய சிறப்பான வார்த்தை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன். இதோட அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்கள்லேருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரியோ ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது. அல்லாஹ்வால் மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. அதாவது சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலத்தை நான் உங்களுக்கு அறிவிச்சு தரட்டுமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையோட சிறப்புகள் அவ்வளோ இருக்குது. எண்ணற்றமான ஒரு சிறப்புகள் இருக்குது. எந்த தேவைக்கு எடுத்தாலும் இந்த ஒரு வார்த்தை போதும். இதை நம்ம ஓதி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னாவே அல்லாஹு தாலா அந்த துவாவை நம்மளுக்கு உடனே கபூலாக்கி தருவான். ப்ளஸ் நம்ம என்ன தேவைக்காக எந்த நாட்டத்துக்காக இந்த ஒரு துவாவை எடுத்து ஓதுறோமோ அதுக்கான வெற்றியை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. அதாவது அபு மூசா அப்துல்லா பின் ஹைஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹைபர் பயணத்தில் இருந்தோம். அப்போது மக்கள் உரத்த குரலில் அல்லாஹ் அக்பர், இறைவன் பெரியவன் அப்படின்னு தக்பீர் சொன்னாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மக்களே உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், மெதுவாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் காது கேட்காதவனையோ இல்லை இங்கே இல்லாதவனையோ நீங்கள் அழைக்கலை, மாறாக கேட்பவனையும் அருகில் இருப்பவனையுமே நீங்கள் அழைக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுடனே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு நான் லா ஹவுல வலா குவத்து இல்லா பில்லா, அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் யுக்தியும் இல்லை சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி திரும்பி
அப்துல்லா பின் கைஸே, சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலத்தை நான் உங்களுக்கு அரிசி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வார்த்தையோட சிறப்புகளை நம்ம சொல்லி மாலை இல்லாது அந்தளவுக்கு இந்த வார்த்தையோட சிறப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி என்ன கேட்டாலுமே அல்லாஹ் இடத்துல வந்து அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை வந்து வல்லமையாக ஓதுற வழக்கத்தை ஏற்படுத்தி அதிகமாக ஓதுங்க. என்ன தேவை என்ன நாட்டம் வச்சு ஓதுனாலுமே இது உடனடியாக கிடச்சிரும். வலா கூத்து இல்லா பில்லா இதோட சிறப்புகளை சொல்லும்போது ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அதாவது ஹஸ்ரத் அவுஃப் இப்னு அஸ்ஸாயிர் ரலியல்லாஹ் அவங்களுடைய மகன் ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹ் அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு காணாமல் போயிடுவாங்க. உடனே அவங்களுடைய தாயும் தகப்பனும் போயிட்டு இந்த மாதிரி ரசூலாட்ட முறையிடுவாங்க. யார் ரசூலல்லாஹ் எங்கள் மகனை வந்து காணோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கவலையால் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் வந்து இந்த துவா வந்து கற்றுக் கொடுப்பாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க 2 பேரும் இதை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய மகன் சாலிமுடைய குரல் மாதிரி இருக்கும். உடனே வெளியில் போய் பார்ப்பாங்க. அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி நிறைய ஒட்டகங்களும் ஆடுகளும் நிற்கும். உடனே அவங்க கேட்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் இது பின்னாடி இருக்கே இதெல்லாம் யாரோடதுன்னு சொல்லும்போது, இல்லை இது நான் வரும்போது என் பின்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ் எங்கள் மகன் அல்ஹம்துலில்லாஹ் கிடச்சிட்டாரு, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டகங்களும் ஆடுகளும் வந்திருக்கு, இது எங்களுக்கு ஹலாலா அப்படின்னு கேட்பாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் இது வந்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது, இது வந்து உங்களுக்கு ஹலால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுவாங்க. அப்போது இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா கண்ணீரோடு கஷ்டத்தோடு கவலையோடு இருந்த ஒரு குடும்பத்தையே அந்த அன்னைக்கே லட்சாதிபதியாக மாற்றியிருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சொர்க்கத்தின் கருவூலம் தான் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் கஷ்டம் கரையிற வர, நம்ம கஷ்டம் நீங்கி போகிற வர, நம்மளுடைய நாட்டம் நிறைவேற வர இதை ஓதிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவது ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடை பெறுகிறேன். வ ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.